அவரு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடியவர் அவரை எம்பி பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். அங்கே போய் ஆள்களை அழைத்து கொண்டு மலையில போய் பிரியாணி சாப்பிட்டார் என்று சொன்ன அண்ணாமலை பதவி விலகுவாரா? அதை நிரூபிக்கவில்லை என்றால் நான் அங்கே போய் கூட்டத்தினரை அழைத்து கொண்டு மலையில் சென்று பிரியாணி சாப்பிட்டதா சொன்னால் நான் பதவி விலக தயார். அவர் சொன்ன குற்றச்சாட்டை நிரூபிக்கவில்லை. தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை பதவி விலகுவாரா? அந்த பொறுப்பிலிருந்து அவர் விலகுவாரா? உண்மைக்கு புறமான தகவல்களை, பொய்களை தொடர்ந்து தமிழகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர் அண்ணாமலை அவர்கள். ஐபிஎஸ் படிச்சுட்டு பொய் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப லண்டன்ல போய் படிச்சுட்டு இன்னும் கூடுதலா எப்படி எல்லாரும் நம்புற மாதிரி அந்த பொய்யை சொல்லணுங்கிறத ரொம்ப தேர்ச்சி பெற்று சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு சென்சிட்டிவான மேட்டர்ல ஒரு குற்றச்சாட்டை சொல்றமே எம்பி மேல போனாரா? முதல்ல அதை நிரூபிப்பாரா? அவரை நீங்க பத்திரிகையாளர் இருந்தீங்க, அங்கே காவல்துறை இருக்கிறாங்க, அவருடைய கட்சிக்காரர் பாரதிய ஜனதா கட்சிக்காரர் இருக்காங்க, இந்து முன்னணி சேர்ந்தவர் இருக்காங்க. மேலேயே போகல, கீழே போய் மேல போறவங்களுக்கு என்னென்ன இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கு, என்னென்ன சிரமம் இருக்குன்னு பார்க்க போறோம். அதையும் என்ன ராமநாதபுரத்து எம்பி அங்க எப்படி போனாரு, எதுக்கு போறாரு? மணப்பாறை சட்டப்பேரவை உறுப்பினர் அங்க எதுக்கு போறாருங்க? மணப்பாறை சட்டப்பேரவை உறுப்பினர் வக்ஃப் வாரியத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறார். நான் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவராக இருக்கின்றேன். அங்கே மேல இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் பாஷா தர்காங்கிறது வக்ஃப் வாரியத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப அந்த தர்காவுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு என்ன வசதிகள் குறைபாடு இருக்கு, அவங்களுக்கு என்ன சிரமங்கள் இருக்கு, என்ன கட்டுப்பாடு இருக்கு, அதை அரசிட்ட சொல்லி அதெல்லாம் எப்படி அவங்களுக்கு கேட்டு பெறணுங்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அதுக்காக இங்க போறோம்.